ஸோ லாஸ்ட் வீடியோவில் பஞ்சநீர் தெய்வத்துடைய வரலாறு ஒரு நிமிஷத்தில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் குளிகா அப்படின்ற தெய்வத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். இதுவுமே காந்தாரா படத்தில் வரக்கூடிய இன்னொரு காவல் தெய்வம் தான். ஸோ இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை கைலாசத்தில் சிவன் கிட்ட விபூதி கேட்டிருக்காரு சிவன். ஸோ அதுக்காக பார்வதி என்ன பண்ணுறாங்க, ஒரு தட்டில் விபூதி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை எடுத்து பூசலான ஒரு கையில் எடுக்கும்போது அதில் ஒரு சின்ன கல் தென்பட்டுருக்கு. ஸோ இந்த கல்லை என்ன பண்ணுறாரு, தூக்கி போடுறாரு. அது விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா குளிகா. அங்கே இருக்க காவல் தெய்வம் குளிகா காவல் தெய்வம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த காவல் தெய்வத்துக்கும் பஞ்சூர்லிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பஞ்சூர்லி ரொம்ப மென்மையான, மக்களுக்கு வெறும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம். ஆனால் இது அப்படி இல்லை, ரொம்ப ஆக்ரோஷமான, ரொம்ப வயலண்டான ஒரு காவல் தெய்வம். அங்கே இருந்த விலங்குகள் அப்புறம் மக்கள்லேயே நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கி அழிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தான் தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுத்து அதோட பசியை போக்கி அதை அடக்கினதாக சொல்லப்படுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா படத்தில் காட்டக்கூடிய குளிகா தெய்வம்.